நம்மளை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? ஏதாவது கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அவங்கள நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதாவது இவன் நம்ம வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போய் சண்டைலாம் போடக்கூடாது. சண்டை போட்டு வராது அப்படி அல்லது நமக்கு இதை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறதுக்கப்புறம் நம்ம அமைதியாக அவங்ககிட்டேருந்து விலகிடணும். ஏன்னா நம்மளை ஏமாத்துறாங்கல்ல, அவங்க அப்போ ஏமாத்துறது ஈஸின்னு நினைப்பாங்க. அந்த வேலையை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. ஏன்னா நம்மளை போல் எல்லாருமே அமைதியாக இருக்க மாட்டாங்க. அப்போ இன்னொருத்தட்ட அடி வாங்குவாங்க. ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி, சுலபமாக அவரை ஏமாற்றிட்டோம், ஏமாந்துட்டார், அவர் அமைதியாக போயிட்டார், பாதுகாப்பாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினச்சிப்பார் அவர். நம்மளை ஏமாத்துறவங்க எந்த பிரச்சனையுமே இல்லை போலுக்க ஏமாத்துறது. அப்போ இதே பழக்கம் தான் என்ன ஆகும், இன்னொருத்தட்டையும் போய் ஏமாற்றுவார். எல்லாம் அது மாதிரி அடுத்தடுத்து இன்னும் 2 பேர்கிட்ட போய் ஏமாற்றுவாரா? எல்லாருமே நம்ம அமைதியாக இருக்க மாட்டாங்க. அப்போது அவங்க அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. இப்போ அவங்க நம்மளை ஏமாத்தினார் பாருங்க, அதே பழக்கத்தில் அவர் மற்றவங்களையும் ஏமாற்றுவாரா? எல்லாருமே மனிதர்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. நம்மளை போல் அமைதியாக இருக்க மாட்டாங்க. நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை போல் அமைதியாக போக மாட்டாங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மற்றவங்ககிட்டேருந்து வாங்கிப்பார். நாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பாக அவர் இன்னொருத்தட்ட வாங்கிப்பார். இது அதனால் நம்ம எப்போவுமே ஒருத்தர் நமக்கு இது வராதுன்னு தெரிஞ்சு போச்சா, நீ சண்டைலாம் போடாதீங்க. இப்படி என்ன ஏமாற்றிட்டா அப்படி போய் நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறது அப்படிலாம் போனால், ஓஹோ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இனிமேல் நம்ம தெரிஞ்சிருவான்னு கூட அவர் தெரிஞ்சிடுவார். அவர் திருந்தக்கூடாது. போய் அவர் இன்னொருத்தட்டையும் இதே மாதிரி ஏமாற்றணும். நம்ம அப்போ அமைதியாக விலகிடணும். அப்போ ஏமாத்துறது ரொம்ப சுலபம் போலுக்கு அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுவார், இன்னும் பலவரை ஏமாற்றுவாரா, அங்கே போய் மாட்டிப்பார். யாரும் பெரும்பாலான மக்கள் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க ஏமாத்தினாக்கா. நம்மளை போல் நம்மளை மாதிரி மென்மையானவங்க எளிமையானவங்க தான் சண்டை இதெல்லாம் பிடிக்காது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சண்டை சச்சரவுகள்லாம் பிடிக்காது, பிரச்சனைகள்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அமைதியாக போவாங்க. ஆனால் எல்லோரும் அப்படி போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை ஏமாத்தினவர் அதே பழக்கத்தில் இன்னும் பலரை ஏமாற்றுவார். அந்த யார்கிட்டையாவது ஒருத்தட்ட இருந்து அவருக்கு அந்த தண்டனை கிடச்சிரும் கண்டிப்பாக. அதனால் அதுக்கு நம்ம அதுக்கு நம்ம வழி விடணும். இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு அவர் திருந்திடக்கூடாது. நீ தப்பு தொடர்ந்து பண்ணுப்பா, நீ தப்பு பண்ணு, இனிமேல் எனக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, என்கிட்ட வாங்கின படம் இப்போ வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் போய் நான் உங்கள்கிட்ட சண்டை போடுறது அது இன்னும் எனக்கு இழப்பு தான், தேவையில்ல, நீ அப்படியே தொடர்ந்து தப்பு பண்ணு, கண்டிப்பாக உனக்கான தண்டனையை கண்டிப்பாக நீ வேறு யார்கிட்டையா இருந்து நீ வாங்கிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி விட்டுறணும். கண்டிப்பாக இவர் அதே மாதிரி நம்மளை ஏமாத்தின மாதிரியே இன்னும் 4 பேரை ஏமாற்றுவார். கண்டிப்பாக இன்னும் பல பேரை ஏமாற்றுவார். அந்த பல பேரில் 1-2 பேராவது இவருக்கு தேவையான பதிலடியை கொடுத்துருவாங்க. இது நடக்கும்.